சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள்லேயே ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அபிஷேகத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை ஒரு மனிதன் வழிபட்டு போயிட்டு வந்திருந்தால் அவங்களுடைய முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும், இந்த பகுதி மக்களை நோய்களிலிருந்து காக்கப்படுவதற்காகவும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த 108 மூலிகை அபிஷேகத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு உடலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தெரியுது. இந்த மூலிகையை ரெகுலராக எடுத்துக்கும் போது மக்களுக்கு உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளும் குணமாகுதுங்கிறது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். இந்த 108 மூலிகைங்கிறது திரவிய பொடியாக தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 108 மூலிகை எங்கேயும் பச்சளையாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது பச்சளையால் பன்னீர் விட்டு அன்றைய காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் எப்படி இதை பக்குவப்படுத்தி அரைச்சி கொண்டாந்து சிவனுக்கு வழிபட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் பல சித்தர்கள் சொன்ன திருமூலர் சித்தர் சொன்ன பிரகாரம் அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி கண்டியூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கண்டியூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய பேருந்து வசதி வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து 12வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 75வது ஆலயமாக காணப்படுது. நம்ம இந்த ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவருக்கும் 108 மூலிகைகளால் வந்து அபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது. சித்தர்கள் கூறிய முறையில், அதாவது வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து இறைவனை வந்து எவ்வாறு 108 மூலிகைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார்களோ அதே மாதிரி கடந்த 4 ஆண்டுகளாக இதுவரை 117 ஆலயங்கள், இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து அவர்களோட அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஆலயங்களோட தொகுப்பில் வந்து 117வது ஆலயமாக வந்து காணப்படுது. அந்த அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தோம். 108 மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட இறைவனை ஒரு மனிதன் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பிணிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நந்திபவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சிவபெருமானுக்குரிய சப்தஸ்தான தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கண்டியூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயம் வந்து 5வது தலமாக காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபெருமான் மேற்கு நோக்கி காணப்படுறாரு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். திருமூல சித்தர் நந்தி தேவரோட சீடர் ஆவார். சிவபெருமானோட 9 வேத ஆகமங்களை இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் முதலில் வந்து பார்வதி தேவிக்கும், இரண்டாவதாக நந்தி தேவருக்கும் சிவபெருமான் வந்து உபதேசம் செய்கிறாரு. நந்தி தேவர் சிவபெருமானிடமிருந்து கற்று தெரிந்த அந்த வேத ஆகமங்களை தனது சீடரான திருமூலருக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. திருமூலர் தனது குருவான நந்தி தேவரோட பாதங்களிலிருந்து அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்று மக்களிடம் காணக்கூடிய அந்த பிரிவினை மாயைகளை வந்து நீக்கிறதுக்காக தனது குருவான நந்தி தேவர் மூலமாக தமிழகத்துக்கு வந்து திருமூலர் சித்தர் வந்து அனுப்பப்படுறாரு. அவர் வழியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக கடந்த 4 ஆண்டுகளாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தையும் சேர்த்து 117 ஆலயங்களுக்கு வந்து 108 மூலிகைகளால் வந்து அபிஷேக பூஜை வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றுருக்கு. மேலும் இதை பற்றிய தகவல்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர். பிரம்மாவோட 5வது தலையை வந்து கொய்த கோலத்தில் இந்த தலத்தில் இறைவன் வந்து காணப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரம்ம சிரகண்டீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷங்கள்லாம் நீங்கும். அகங்கார எண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அகங்கார எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும்.
மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சூரிய பகவான் மட்டும் 2 மனைவிகளோடு வந்து நவகிரக மண்டபத்தில் வந்து காணப்படுவாங்க. ஏனைய நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுவாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகங்களை நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது ஜாதகத்தில் என்ன நிலை இருந்தாலும் நமக்கு வந்து அது சூரிய திசையாக வந்து மாறுறதா வந்து சொல்லப்படுது. சூரிய திசை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவியை வந்து பெற்றுத்தரக்கூடிய அந்த நிலை. சூரிய பகவானை நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து நவகிரகங்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்து வலம் வந்து முடிக்கிறோம். அடுத்ததாக அமாவாசையை முன்னிட்டு இந்த தலத்தில் வந்து 108 மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையோட நிறுவனர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட வந்து உரையாடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சித்தர்கள் கூறிய வழியில் வந்து இன்றைக்கும் வந்து இவர் வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை வந்து நிறுவி எடப்பாடியிலிருந்து இந்த கைங்கரியத்தை வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக வந்து கடந்த 4 ஆண்டுகளாக செய்துட்ருக்காரு. அதனை பற்றிய தகவல்களை வந்து இப்போ வந்து நம்மோட வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இன்று திருக்கண்டியூரில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கண்டீஸ்வரர் ஆலயத்தில் 117வது கோவிலாக இந்த அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த அபிஷேகத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை ஒரு மனிதன் வழிபட்டு போயிட்டு வந்திருந்தால் அவங்களுடைய முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும், இந்த பகுதி மக்களை நோய்களிலிருந்து காக்கப்படுவதற்காகவும், இந்த ஆலயத்திற்கு புண்ணியம் சேர்ப்பதற்காகவும், இதனுடைய நோக்கத்திற்காக இந்த அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த அபிஷேகங்கள் 117வது கோவிலாக நடைபெற்று வருகிறது. இந்த 117வது கோவிலை தொடர்ந்து 108 கோவில்களின் தல வரலாறு மற்றும் குறிப்புகள், சிறப்புகள், பாவ சாப தோஷம் நிவர்த்தி அடங்கிய தெய்வீக வழிகாட்டி புஸ்தகம் 1,00,000 புஸ்தகம் முதன்முறையாக எல்லாருக்கும் தானமாக இந்த அறக்கட்டளை சார்பாக வழங்க வேண்டும் என்பது இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கங்கள். இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த 108 கோவில்களினுடைய வரலாறு அடங்கிய இந்த புஸ்தகம் இருக்க வேண்டும் என்பது இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கங்கள். எல்லா பகுதி மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அறக்கட்டளையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் வந்து இந்த திருப்பணி போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஐயா பாடுபட்டிருக்கார் எடப்பாடியார் அண்ணன். இந்த புஸ்தகம் வந்து வெளியீட்டு விழாவுக்கு வந்து அவர் முக்கியமான பொருள் உதவி நிதியுதவி பண்ணிருக்கு. இது நம்மளும் ஒன்று சிவனோட ஐக்கியமாகணுங்க அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு ஊக்கமாக்கம் கொடுக்குவாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துடைய பக்தருடைய அனுகிரகங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் நடைபெறக்கூடிய அந்த 108 மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். இந்த 108 மூலிகை அபிஷேகத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு உடலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து, இந்த மூலிகையை ரெகுலராக எடுத்துக்கும் போது மக்களுக்கு உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளும் குணமாகுதுங்கிறது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்கம்மா? எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நான் ஒரு 80 கோயில் ஐயாவோட 80 கோயில் ஐயாவோட வந்திருக்கீங்க. பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே எந்த ஊருங்கம்மா? நான் சங்ககிரி. தொடர்ந்து நாங்கள்லாம் பயணம் பண்ண எங்களுக்கு மன தெளிவும் நிம்மதியும் இருக்குது. எப்போவும் வரலாங்கிற ஒரு உந்துதலோடு தான் இருக்கணும்னு தோணும் எங்களுக்கு. அமாவாசை பௌர்ணமியான எப்போ வரணும்னு சொல்லிட்டு வரோம். அதே போல் எல்லாரும் வந்து நன்மை அடையணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மூலிகை தீர்த்தத்தினுடைய பயன்பாடு என்னங்கிறத பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துக்குமா? இந்த மூலிகை அருந்த நம்ம உடல் பிணிகள்லாம் சிறிது சிறிதாக விலகிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புலேருந்து விலகிட்டு இருக்கும். ரெண்டாவது எப்படி சொல்கிறது, மன அமைதி. ஒரு நம்ம எடுக்கணும், நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் வரும். வர பிரச்சனை பனி போல் விலகிரும். அதை நம்ம ஈஸியாக அதை கையாண்டுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம எதிர்பாராத கோவிலுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் போக அதனுடைய சக்திகள்லாம் நமக்கு நம்மளையே அறியாமல் நமக்கு கிடச்சிட்ருக்கோம். இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் இந்த விஷயமா நல்லது நடந்திருக்கா? நல்ல தெளிவுபடுத்துங்க. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து ஒரு 15 வருஷமாக இருந்தது. இந்த மூலிகை ரெகுலராக எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அது வீசிங் ப்ராப்ளமே முழுசாக குணமாயிடுச்சு. இதை எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனையே நிவர்த்தி ஆகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சங்கிலேருந்து வந்திருக்கேங்க.
எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக உங்களோட சில கருத்துக்கள் சொல்கிறேன். இந்த 108 மூலிகைங்கிறது திரவிய பொடியாக தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 108 மூலிகை எங்கேயும் பச்சளையாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது பச்சளையால் பன்னீர் விட்டு அன்றைய காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் எப்படி இதை பக்குவப்படுத்தி அரைச்சி கொண்டாந்து சிவனுக்கு வழிபட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் பழமையான கோயில்களுக்கு இந்த பணியை எடுத்துக்கொண்டு அவரோட சொந்த செலவில் தான் இன்ன வரைக்கும் அவர் செஞ்சுட்ருக்கிறாரு. யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் ஒரு ரூபா அவர் கேட்டது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொந்த செலவில் ஒரு பூஜைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுனால அவரோட சொந்த செலவில் செஞ்சுட்ருக்காரு. எங்களால் முடிஞ்சது நாங்கள் கூட வந்து அடியார்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இந்த மாதிரி மக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வாங்க, நீங்கள் என்ன நினச்சி வர்றீங்களோ அத்தனை விஷயங்கள் இதில் நிவர்த்தி ஆகுது. வீடு இல்லைங்கிறீங்க வேண்டிக்கிட்டு வர்றாங்க, வீடு வாங்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் வேணும்னு கேட்டு வேண்டிக்கிட்டு வர்றாங்க, மெடிக்கல் சீட் ஆகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வர்றாங்க, கல்யாணம் ஆகுது. குழந்தை இல்லைன்ட்டு வர்றாங்க, குழந்தை உண்டாகுது. ஒரு அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி இருந்தது, அது என்ன கட்டினே தெரியல. ரெகுலராக அந்த மூலிகை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த கட்டி நிவர்த்தியாச்சு. இந்த மூலிகை பச்சளை எங்கேயுமே நீங்கள் கிடைக்காத ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 108 மூலிகைங்கிறது பச்சளை. 108 மூலிகை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். 108 மூலிகை பச்சளையாக ஒன்றாக கிடைக்கவே கிடைக்காது. இன்றைய வரைக்கும் அவர் சித்தர்கள் சொன்ன, திருமூலர் சித்தர் சொன்ன பிரகாரம் அவர் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மூலிகை வாங்கி உள்ளே அருந்தும்போது நிறைய வியாதிகள் குணமாகுது. இது கண்கூட பார்த்த காட்சி. இது எனக்கே நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக உட்கார முடியாது. பேக் பெயின் இருந்தது, அது சரியாச்சு. வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, அதுவும் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக வந்து இந்த மூலிகை மக்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறாரு. மக்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தாங்க. நீங்களும் வந்து இதில் பயன்பெறுங்க. நன்றி. நன்றி. ஒவ்வொரு சிவாலயத்திலும் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 108 மூலிகைகளால் அபிஷேகம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையோட நிறுவனர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடம் வந்து பகிர்ந்து கொண்டார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடைபெற்ற அந்த மூலிகை அபிஷேகத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள்லேயே ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சப்த விநாயகர்கள் அருள் பாலிக்கக்கூடிய அந்த சன்னதி வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். அடுத்ததாக பிரம்மா வந்து தனது மனைவியான சரஸ்வதியோடு இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மாவோட சன்னதி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மா சரஸ்வதி இருவரையும் வந்து வெண்தாமரை மலர்கள் வந்து கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். நமது தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். சிவபெருமானால் வந்து தனது 5வது தலையை வந்து கொய்தப்பட்ட நிலையில் அகங்காரம் நீங்கிய நிலையில் பிரம்மதேவர் வந்து தனது 4 திருக்கரங்களோடு மீண்டும் வந்து படைப்பு தொழிலை வந்து தொடங்கக்கூடிய நிலையில் தனது மனைவி சரஸ்வதியோடு இந்த தலத்தில் பிரம்மா காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை பார்த்தோம் அப்படின்னா வீணையின்றி ஞான சரஸ்வதியாக அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி அணி மாணவ மாணவிகள் வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகளில் வந்து சிறந்து விளங்கலாம். பிரம்மா மற்றும் சரஸ்வதியை வந்து நம்ம நல்லா வழிபாடு செய்துக்கிறோம். இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது லிங்கோத்பவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. லிங்கோத்பவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சப்த விநாயகர்கள் வந்து காணப்படுறாங்க. மனிதர்களுக்குரிய 3 பருவங்களில் ஏற்படக்கூடிய இடர்களை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து சப்த விநாயகர்கள் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு வந்து 3 விதமான பருவங்கள் வந்து காணப்படுது. இந்த 3 விதமான பருவங்களில் மனிதர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த விநாயகர்களை வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் தொழிலில் வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்த விநாயகரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இப்போ இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகரையும் வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முதல் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதக ரீதியிலான தோஷங்கள்லாம் நீங்கும். குழந்தைகள் வந்து நோய் நொடியின்றி வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்ததாக 2வதாக இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம். ஞாபக சக்தியை வந்து இங்கே இருக்கக்கூடிய 2வது விநாயகர் வந்து நமக்கு வந்து வழங்குவார். அடுத்ததாக 3வதாக இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள் வந்து தவறான பாதையில் வந்து செல்லாமல் வந்து அவங்கள வந்து காத்து அருள் புரிவார். மேலும் வந்து தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை வந்து இளைஞர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் 3வது விநாயகர் வந்து காணப்படுவார். 4வதாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது
திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும். 5வதாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது வியாபார தடைகள், கடன் தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். 6வதாக இருக்கக்கூடிய விநாயகரை நான் வந்து வழிபாடு செய்யும் பொழுது முதுமை காலத்தில் வந்து உடல் உபாதைகள் இன்றி இருக்க இந்த விநாயகர் வந்து அருள் பாலிப்பார். 7வதாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இறப்புக்கு பின் ஆன்மா வந்து சாந்தி அடைகிறதுக்கும் மறுபிறவி இல்லாத நிலையை வந்து வழங்குறதுக்கும் இந்த விநாயகர் வந்து அருள் பாலிப்பார். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி மாலை வேளையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து பூஜை செய்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தங்கம், வெள்ளி மற்றும் நவரத்ன தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்க சூரிய பகவான் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த மாலை நேரத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வந்து சொர்ணாபிஷேகம் செய்து பொன் நிறத்திலான ஆடைகளை வந்து ஏழைகளுக்கு வந்து தானம் அளித்து உணவுப் பொருட்களையும் தானம் அளித்து வரும் பொழுது நகை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். அவங்க தொழில் வந்து மேன்மை அடையும். அவங்க தொழில் சிறக்க இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது சதா தபசித்தர் வந்து காணப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சதா தபசித்தர் பார்த்தோம் அப்படின்னா அனுதினம் வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுவார். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த 2 பிரதோஷ வேளையிலையும் பார்த்தோம் அப்படின்னா தவறாமல் வந்து காளகஸ்திக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறத வந்து வழக்கமாக கொண்டு காணப்படுறாரு. ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட லீலையினால் ஒரு பிரதோஷ நேரத்தில் வந்து கடுமையாக வந்து மழை பெய்யும். இதனால் வந்து அவரால் வந்து அந்த காளகஸ்திக்கு சென்று அந்த பிரதோஷ பூஜையை வந்து செய்ய முடியாது. இதனால் மனம் வருந்தி அவர் வந்து ஒரு பெரிய அக்னியை வளர்த்து அதில் வந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள பார்ப்பார். அப்பொழுது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சதா தபஸ்ம சித்தருக்கு வந்து காட்சியளித்து எல்லா ஆலயங்கள்லேயும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து இவருக்கு வந்து உணர்த்துவார். மேலும் காளகஸ்தி தலத்தில் வந்து சிவபெருமான் வந்து எப்படி வந்து இவருக்கு வந்து காட்சியளித்தாதோ அதே கோலத்தில் இந்த பிரம்ம சிரகண்டீஸ்வர ஆலயத்திலையும் வந்து அவருக்கு வந்து காட்சியளித்தார். இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது காளகஸ்தி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ இந்த கண்டியூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரரையும் சதா தப சித்தரையும் வழிபாடு செய்து மஞ்சள், குங்குமம், புடவை, வஸ்திரம், மாங்கல்ய சரடு போன்றவற்றை ஏழை சுமங்கலி பெண்களுக்கு தானம் அளித்து வரும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சந்திர பகவான் சாபம் பெற்றிருக்கும் பொழுது அவரிடமிருந்து பிரிந்திருந்த அவரோட 27 மனைவியர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சதாதப சித்தர் முன்னிலையில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து மீண்டும் வந்து சந்திரனோடு சேர்ந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மங்களாம்பிகை. மங்களாம்பிகை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பக்தர்களான நமக்கு வந்து மங்களங்களை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் மங்களாம்பிகை அண்ணி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மங்களாம்பிகை அண்ணி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள், இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே பிரம்மதேவருக்கும் வந்து 5 தலைகள் வந்து காணப்பட்டது. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து ஆணவத்தோடு வந்து காணப்பட்டார். மேலும் வந்து நாம் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து படைப்பு தொழிலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்களையும் வந்து படைக்கிறாரு. இவ்வாறு பிரம்மதேவர் வந்து கர்வத்தோடு உயிர்களை படைக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட உயிர்களும் பார்த்தோம் அப்படின்னா ஆணவம் மற்றும் கர்வத்தோடு காணப்படுறாங்க. ஒரு முறை பிரம்மதேவர் வந்து சிவபெருமான் உரைகின்ற கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கிறதுக்காக போகிறாரு. அப்பொழுது கைலையில் வந்து சிவபெருமான் இல்லாதனால சற்று நேரம் வந்து அமர்ந்திருக்காரு. அப்பொழுது தூரத்திலிருந்து வந்த பார்வதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 தலைகளோடு இருக்கிறது தனது கணவன் அப்படின்னு நினச்சி பிரம்மதேவருக்கு வந்து பாத பூஜை செய்கிறாங்க. நம்ம தான் படைப்பு தொழிலை வந்து செய்கிறோமே, அதனால் வந்து சக்தியை வந்து நமக்கு வந்து பாத பூஜை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு செருக்கோடு உட்காந்துருக்காரு. உண்மை அறிந்த சக்தி வந்து கடும் சினம் கொண்டு சிவபெருமானிடம் வந்து முறையிடுறாங்க. உனக்கு வந்து இந்த 5வது தலை இருக்கிறதுனால தான் இவ்வளோ செருக்கு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து பிரம்மாவோட 5வது தலையை வந்து கொய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதன் பிறகு ஆணவம் நீங்கிய பிரம்மதேவர் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து செருக்கு நீங்கி மீண்டும் வந்து தனது படைப்பு தொழிலை வந்து தொடங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அகங்காரம் நீங்க இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் சதாதப சித்தர் வந்து பிரதோஷ வேளையில் வந்து சிவபெருமானை வந்து காளகஸ்திக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்றதுக்காக தீயை மூட்டுவார். அப்பொழுது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சியளித்து எல்லா தலத்திலையும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து உணர்த்துவார். அதனால் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மந்த புத்தி உள்ளவங்களுக்கு வந்து நல்ல நிலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு.
சிவபெருமான் பிரம்மாவோட தலையை கொய்ததும் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாவோட தலை வந்து சிவபெருமானோட கையிலே வந்து பிரம்ம கத்தியாக உட்காந்துருது. அதன் பிறகு சிவபெருமான் வந்து பல்வேறு ஊர்களுக்கு வந்து அந்த பிரம்மாவோட கைகளை வந்து திருவோடாக தனது கையில் ஏந்தியே வந்து பல்வேறு ஆலயங்கள் வழியாக காசிக்கு வந்து செல்கிறாரு. காசிக்கு செல்கிற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த கபாலம் வந்து எவ்வளோ உணவு வந்தாலும் அந்த பிரம்மாவோட தலை வந்து பருகிக்கிட்டே இருக்குது. காசிக்கு சென்று அன்னபூர்ணியிடம் வந்து உணவு பெற்ற பிறகு அந்த கபாலம் வந்து சிவபெருமானை விட்டு நீங்கியதாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். பங்குனி மாதம் வந்த இந்த அமாவாசையில் வந்து இந்த ஆலயத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மசிரகண்டீஸ்வரர் வந்து தரிசனம் செய்ய வந்து நம்ம வந்து சென்றிருந்தோம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரு வெங்கடேஷ் அவர்கள் 108 மூலிகைகளால் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வந்து அபிஷேகம் செய்துட்டு வர்றதை வந்து நாம் வந்து அறிந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கண்டியூரியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயம் வந்து அவர் வந்து மூலிகை அபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயங்கள் வந்து 117வது ஆலயமாக வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து அந்த 108 மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அந்த மூலிகைகளை வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து விநியோகம் வந்து செய்தார். அந்த மூலிகையை வந்து நம்ம வாங்கி பருகும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வந்து இவ்வாறு வந்து மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட சிவபெருமானை வந்து எவர் ஒருவர் சென்று வழிபாடு செய்கிறாங்களோ அந்த மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட இறைவனை ஒருவர் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்து வரும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பினிகளும் தீர்ந்து இறுதியில் வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து ஒவ்வொரு சிவாலயத்திலையும் வந்து இவ்வாறு வந்து 108 மூலிகைகளால் வந்து அபிஷேகம் செய்து பிரபஞ்சத்தோட நன்மைக்காக வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த 108 மூலிகைகள் அப்படிங்கிறது 108 தேவதைகளை வந்து குறிக்கும். மனிதராக பிறந்த நாம் வந்து இவ்வாறு வந்து இந்த 108 மூலிகைகளால் வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதை வந்து நம் வாழ்நாளில் ஒரு முறை நம் கண்களால் வந்து தரிசனம் செய்யும் பொழுது பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கி தீய சக்திகள் தீய பாதிப்புகள்லாம் நம்மை விட்டு நீங்கி மீண்டும் வந்து பிறவாத நிலை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. 1979ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் போடிநாயக்கன்பட்டியில் வந்து பிறந்த திரு வெங்கடேசன் அவர்கள் தனது 21வது வயதில் வந்து திருமணம் செய்துக்கிறாரு. அவரோட திருமணத்தில் வந்து அவரோட மைத்துனர் வந்து வழங்கிய அன்பளிப்பான அந்த மனோரஞ்சித பூ வந்து பூத்து குலுங்கும் நேரத்தில் தினமும் அந்த மரத்திலிருந்து பூக்களை வந்து பறித்து 2 மாலைகளாக கட்டி எடப்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரருக்கும் அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து மாலையாக வந்து சாற்றி வழிபாடு செய்துட்டு வந்திருக்காரு. 2004ஆம் ஆண்டு அவரோட தந்தை இறந்த அன்றைய தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த கைங்கரியத்தை வந்து இடைவிடாமல் வந்து செய்துட்டு இருந்திருக்காரு. இந்த மலர் சேவையை தொடர்ந்து அம்பாலோட அருள்னால 2011ஆம் ஆண்டு இமயமலையில் அமைந்துள்ள ஹரித்துவார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, மதுரா என 7 புனித தலங்களுக்கு யாத்திரை சென்றிருக்காரு. இதன் அருளால் 2015ஆம் ஆண்டு இமயமலையில் மற்றொரு பகுதியில் அமைந்துள்ள அமர்நாத், கைலாயம், நீல்கண்ட், குஜராத் கடல் கோயில் என முக்கிய தலங்களை வந்து யாத்திரையாக சென்று வந்திருக்காரு. இதன் அருளால் 2017ஆம் ஆண்டு 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் 30 நாளில் வந்து சென்று வந்திருக்காரு. இதன் அருளால் 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் பாயக்கூடிய 9 நதிகளுக்கும் யாத்திரை சென்று புனித நீராடி வந்திருக்காரு. இப்படி யாத்திரை சென்று வரும் வழியில் ஹரித்வாரில் ஒருவர் தன் முன் தோன்றி உலகம் வந்து எதிர்கொள்ள போகும் கொடிய நோய் தொற்றுகளை பற்றி விவரமாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இந்த 2018ஆம் ஆண்டு காலத்திலே அதிலிருந்து உலக உயிர்களை வந்து காக்க தெய்வீக மூலிகை ரகசியங்களை வந்து சித்தர் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து உபதேசம் செய்திருக்காரு. அதன் பிறகு கொரோனா தொற்று ஏற்பட்ட காலகட்டத்தில் 2021ஆம் ஆண்டு கொரோனாவோட கோரப்பிடியில் வந்து உலகம் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் அமைந்துள்ள கஞ்சமலையில் சித்தர் கோயிலில் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி இரவில் வந்து இவர் வந்து தனியாக அமர்ந்து தியானத்தில் இருக்கும் பொழுது அதிகாலை 3:50 மணிக்கு இவர் முன் ஒரு ஒளி பிளம்பு வந்து தோன்றி, என்னை நினைத்து நீ இன்று நான் வாழ்ந்த மலையில் அமர்ந்து இருக்கிறாய், நான் தான் திருமூல சித்தர், ஹரித்வாரில் வந்து உன்னோட வந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கிறேன். உலகில் வந்து மக்கள் வந்து நோய் நொடி இன்றி இருக்கிறதுக்காக அந்த 108 மூலிகைகளால் வந்து ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த மூலிகைகளை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து இவருக்கு வந்து கனவுல வந்து உணர்த்தினதாக வந்து சொல்லப்படுது ஒளி புலம்பு வடிவில். அதன் பிறகு திருமூலர் சித்தர் கூறியதற்கெனங்க கடந்த 4 ஆண்டுகளாக 2021ஆம் வருஷத்திலிருந்து இப்பொழுது வரை கடந்த 4 ஆண்டுகளாக அந்த திருப்பணி, அதாவது வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் தவறாமல் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் சென்று தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு 108 தெய்வீக மூலிகளை வந்து தனது திருக்கரங்களால் வந்து பறித்து அதனை வந்து அபிஷேகத்துக்கு வந்து வழங்கி வரும் கைங்கரியத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து செய்து வராரு. மேலும் வந்து அவர் வந்து இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் 108 ஆலயங்களோட சிறப்புகள், வரலாறு,
அங்கே வந்து நடைபெற்ற அந்த நிகழ்வு பற்றியெல்லாம் வந்து தனி புத்தகமாக வந்து வெளியிட்டு அந்த புத்தகங்களை வந்து 1,00,000 பேருக்கு வந்து தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் ஐயா வந்து விரும்புகிறாரு. மேலும் வந்து அந்த புத்தகங்கள் வந்து அச்சடிக்க ஆகும் அந்த செலவுக்கு வந்து தங்களாலான கைங்கரியங்களை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த QR கோடை வந்து ஸ்கேன் செய்து 108 ஆலயங்களோட சிறப்புகளை விளக்கக்கூடிய அந்த 1,00,000 பிரதி புத்தகங்களை வந்து தானம் செய்கிறதுக்கு வந்து நீங்களும் வந்து கைங்கரியம் வந்து செய்யலாம். இவ்வாறு வந்து ஆலயங்களோட மகிமைகளை வந்து எடுத்துரைக்கின்ற புத்தகங்களை வந்து நாம் வந்து தானம் செய்யும் பொழுது அது வந்து வித்யாதானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஒரு மனிதன் வந்து வித்யாதானம் செய்யும் பொழுது அவங்களோட குழந்தைகள் வந்து கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. மேலும் வந்து ஐயா அவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த மூலிகை அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பொதுவாக வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த மாதிரி 108 மூலிகைகளால் வந்து சித்தர்கள் கூறிய முறைப்படி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய் நொடிகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சித்தர்கள் வந்து செய்த அந்த வழிபாட்டு முறைகளை வந்து மீண்டும் வந்து கலியுகத்தில் வந்து மக்கள் நோய் நொடி இன்றி வாழ்கிறதுக்காக எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக எடப்பாடியில் இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து இந்த கைங்கரியத்தை வந்து செய்துட்ருக்காரு. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த மூலிகை அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து இந்த மூலிகைகளை வந்து நான் வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த 108 மூலிகைகளை வந்து பிரசாதமாக வாங்கி உட்கொள்ளும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் ஒன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.